ப்ராப்பரா ஸ்லீப் இல்லன்னா, நம்ம பாடி எப்படிலாம் அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம். இப்போ நைட் ஷிஃப்ட்ஸ் போறவங்களுக்கு இத எப்படி ரெக்டிஃபை பண்றது மேம்? ஜென்ரலாக நைட் ஷிஃப்ட்ஸ் போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி இப்போ நம்ம பேசின எப்படி பாடி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயமும் கண்டிப்பாக நடக்கும். பட் இதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு சில விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ தட் அந்த டேமேஜ் வந்து ஓரளவுக்கு மினிமலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த லைட்டிங் பேசணும் இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஏர்லி பார்ட் ஆஃப் த நைட்டுன்னு சொல்லுவோம். ஒரு 10லேருந்து ஒரு 1 o'clock வரைக்கும் நம்ம பிரைட் லைட்ஸ் யூஸ் பண்ணி யூ ஹேவ் டு ட்ரிக் யுவர் பாடி தட் இட் இஸ் டே அந்த மாதிரி நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து நீங்கள் வீட்டுக்கு தூங்க வரீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரூமை வந்து இருட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஐ மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணலாம். ரூமை வந்து நல்லா கூலாக வச்சுட்டு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா தேர் வில் பி அந்த டைமுக்கு வந்து உங்களுடைய சர்க்கடியன் ரிதம் வந்து செட் ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு விஷயம் பண்ணலாம். ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபுட்டு. ஸோ நீங்கள் நைட் டைம் வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாக எதுவும் மீல்ஸ் எடுத்துக்காமல் லைட் ஸ்நாக்ஸ் மாதிரி ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து மக்கானா அந்த மாதிரி ரொம்ப லைட்டான ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது மூலிமாவும் நீங்கள் பாடியை வந்து ஒரு மாதிரி டோன் டவுன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். காஃபி முக்கியமாக வந்து பாடியில் வந்து எப்போ நீங்கள் தூங்க போகிறீங்க, இப்போ காலைல ஒரு 6 o'clock நீங்கள் வீட்டுக்கு போவீங்க தூங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2-3 hours முன்னாடி வரைக்கும் நீங்கள் காஃபி எடுத்துக்காமல் இருக்கிறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டே ஷிஃப்ட்டோ நைட் ஷிஃப்ட்டோ கண்டிப்பாக அந்த 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் கிடைக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா நான் நிறைய பேர் பார்க்கும்போது டே ஷிஃப்ட்ஸில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் எடுத்துடுறாங்க. ஆனால் நைட் ஷிஃப்ட்ஸ்லேருந்து வரவங்க வந்து ஒரு மார்னிங் ஒரு 5 to 11 அந்த மாதிரி தூங்கிட்டு திருப்பி அவங்களோட டே ஆக்டிவிட்டீஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோம்னா ஆப்வியஸ்லி நம்ம பாடி வந்து அஃபெக்ட் ஆகும். அந்த 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் வந்து ரொம்பவே மஸ்ட்டு.